Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. என்னப்பா என்னாச்சு? பூஜையை தடுத்துட்டீங்களா? பூமி பூஜை நின்னு போச்சேன்னு கௌதம் அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பானே. தன்னோட புருஷன் 250 வீடு கட்டி வித்து பெரிய பிசினஸ் மேன் ஆவான்னு கனவு கண்ட இலக்கியா கண்ணீர் விட்டு கதறிருப்பாளே. ஐயோ, அந்த கண் கொள்ள காட்சியை நான் நேர்ல பார்க்காம போயிட்டேனே. சொல்லுங்கப்பா. நான்சென்ஸ். நிறுத்த. நீ பாட்டுக்கு பேசிட்டே இருப்பியா? உனக்கு மூளையே இல்ல. அப்பா, ஏன் இப்ப கோவப்படுறீங்க? பூஜையை நிறுத்த முடியலன்னு நானே டென்ஷன்ல இருக்கேன். புரியாம நீ வேற உளறிட்டே இருக்க. ஷோ, என்னப்பா சொல்றீங்க? அப்ப பூமி பூஜை நடந்துருச்சா? ஆமா ஆமா ஆமா. என்ன சொல்றீங்க? எப்படிப்பா? எப்படி? நீங்க அனுப்பின டூப்ளிகேட் போலீஸ் கரெக்ட்டா தானே நடிச்சாங்க? அவங்க நடிச்சு என்ன பண்றது? அந்த கௌதம் ஒரிஜினல் போலீஸை வர வச்சிட்டான். என்ன சொல்றீங்கப்பா? என்னதான்ப்பா ஆச்சு? எங்க நான் ஒவ்வொரு மூமெண்ட்லயும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். அவங்க எப்படி இருக்க போறாங்க, என்ன பண்றாங்க? சார் இருங்க சார். அம்மா, எந்த ஸ்டேஷனுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்க? அது இங்க பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு. ஓஹோ, உங்களுக்கு எதுக்கு சார் அவ்வளவு சிரமம்? டேய், அங்க பாருங்க, உங்க மேல் அதிகாரியா வந்துட்டாரு, அவர்கிட்டயே கேட்போம். போனா போதுன்னு விட்டா இங்க வந்து தொந்தரவு கொடுக்குறீங்களா? இப்ப போய் சொல்லி தப்பிச்சிட்டதா சந்தோஷப்படாதீங்க. இவனை உதைக்கிற விதத்துல உதைச்சா உங்க பேரை தான் சொல்லுவான். அப்ப வாரண்டோட வந்து உங்களை அரெஸ்ட் பண்றேன். சார், கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரும் ஜீப்ல ஏத்துங்க. வாயா 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 வாங்குற. எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். அப்பா, உங்க பிளான் கௌதம்க்கு எப்படி தெரிஞ்சதுப்பா? கௌதமும் இலக்கியமும் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் உங்களை கையில பிடிக்க முடியாதே. மறுபடியும் பெரிய ஆளாகி ஏன் வீட்டுக்கே வந்து என்கிட்டயே அவங்க திமிரை காட்டுவாங்க. என்னப்பா நீங்க? எப்படி இந்த பூஜையை தடுத்துருவீங்கன்னு எவ்வளவு நம்பிக்கையோட இருந்த, இப்படி சொதப்பிட்டீங்களே. ஏன் நீ வந்து தடுத்துருக்க வேண்டியதானே? வீட்டுல ஹாயா உட்காந்துக்கிட்டு நீ எனக்கு புத்தி சொல்றியா? பின்ன என்னப்பா, லீக் மேட்ச்ல சுமாரா தான் விளையாடுவேன், ஆனா ஃபைனல் மேட்ச்ல எதிரிக்கு மரண விளையாட்டு காட்டுவேன்னு என்கிட்ட டயலாக் எல்லாம் சொல்லிட்டு இப்படி கோட்டை விட்டுட்டீங்க. இதுக்குதான் நானே களத்துல இறங்கி இருக்கணும். அப்படி இறங்கி இருந்தா பூஜையை நிச்சயமா தடுத்திருப்பேன். கிழிச்சிருப்பேன். ஏய், நான் என்னமோ அடியாள் மாதிரி பேசுறேன். நானே போட்ட பிளான் தோத்து போய் அந்த கௌதம் இலக்கிய முன்னாடி அவமானப்பட்டு நின்னத நினைச்சு நானே கொலை வெறியில இருக்கேன். இந்த நேரத்துல நீ தேவையில்லாம பேசி என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. நீ பூஜையை தடுத்திருப்பேன்னு சொல்றல, ஆனா உன் புருஷனும் மாமியாரும் பூஜைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்கல்ல. என்னது? உன்னால உன் குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல, இதுல நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கார்த்திக் அங்க வந்தாரா? ஏன் உனக்கு தெரியாதா? உன் புருஷன் கூட உன் மாமியாரும் தான் சேர்ந்து வந்தாங்க. நடிக்காத. அந்த கௌதம் இலக்கியாவ எங்க அடிக்கணும், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போன வை. பைரவி ஆண்டி பணத்தை வாங்கத கார்த்திக் அனுப்புனாங்க. அவன் ஏமாத்திட்டு அம்மாவோட பூஜைக்கு போயிட்டானா? இலக்கிய நினைச்ச மாதிரி பூமி பூஜை போட்டா. என்ன சொல்றீங்க? அப்படியா? Shit. What nonsense. ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கார்த்திக் விஸ்வநாதன் கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புனேன்ல, அவன் அங்க வரவே இல்லைன்னு விஸ்வநாதன் போன் பண்ணாரு. எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. அவன் தெளிவா பூஜைக்கு போயிட்டான். அது தெரியாம இந்த பைரவி ஆண்டி இவ்வளவு மக்கா இருக்காங்களே.
ஆண்டி அவங்க வராங்க. கார்த்திக் வா இங்க. சொல்லுங்க அத்தை. பணம் வாங்க போலையா? அது ஏன் பேசாம நிக்கிற? சொல்லு. ஆமா போல. ஏன் போல? அது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.